பிரைஸ் த லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 25வது வசனம். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான காலை வேளையும் உங்களை அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஒரு அருமையான வசனம் பாருங்க. மனுஷனுக்கு பயப்படுறீங்களா? அந்த பயம் கண்ணியை வருவிக்கும். ஆனால் கர்த்தருக்கு பயப்பட்டு அவருடைய வழியில் நடக்கிறவனோ அவன் பாக்கியவான் என்று சங்கீதத்திலே சொல்லப்படுகிறது. அதுபோல தாவீது சொல்றாரு, நான் பயப்படும் நாளிலே உம்மை நம்பிடுவேன். பயமா இருக்கா? ஐயோ, ஃப்யூச்சரில் என்ன நடக்குமோ, நாளைக்கு என்ன நடக்குமோ, இன்னைக்கு எப்படி என்னோட நாளை நான் கழிப்பேனோ அப்படின்னு பயப்படுறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு முன்பதாக நிறுத்துங்க. அவர் நமக்கு முன்பதாக இருக்கும்போது அசைக்கப்படுவதே இல்லை. அன்புக்குரியவர்களே, தாவீது எப்பொழுதும் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அதுபோல சொல்றாரு, கர்த்தரை நான் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், எனக்கு முன்பதாக நிறுத்தி இருக்கிறேன், ஆகையால் நான் அசைக்கப்படுவதில்லை. மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? தாவீது ஆடும்போது பாடும்போது எல்லாரும் ஏழணும் ஒரு கூட்டம் இருந்துச்சு இல்லையா? ஆனால் அவர் தான் ஒரு பெரிய ராஜாவாக மாறினார். அதுபோல் இன்னைக்கு வரக்கூடிய நிந்தைகள், இகழ்ச்சிகள் எதை குறித்து மனுஷனுக்காக வேண்டி இந்த உலகத்தின் எந்த காரியங்களுக்கும் பயப்படாதிருங்கள், கர்த்தருக்கு பயப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவருக்கு பயப்படும் போது நாம் நீதியின் பாதையில் நடப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all.